அது ஒரு வெயில் நிறைந்த விடுமுறை நாள். எங்கள் குட்டி நண்பர்களான டைகர், ஹிப்போ மற்றும் அவர்களது வழிகாட்டியான யானை மாமா பெரிய நீர்ச்சறுக்கு பூங்காவிற்கு வந்தார்கள். அங்கிருந்த உயரமான சாகச அலை ஸ்லைடை பார்த்த டைகர் உற்சாகத்தில் துள்ளினான். ஹிப்போ பயப்பட்டான். ஆனால் அனுபவம் மிக்க யானை மாமாவுக்கு தெரியும், ஒரு புதிரால் மட்டுமே அவர்களுக்கு துணிச்சல் வருமென்று. இருவரும் ஏணிப்படிகளில் ஏறி ஸ்லைடின் உச்சியை அடைந்தார்கள். டைகர் உற்சாக கூச்சலுடன் சறுக்கலை தொடங்கினான். ஹிப்போவும் அவனை பின்தொடர்ந்தான். காற்று போல அவர்கள் வேகமாக பறந்தார்கள். வேகமாக சென்று கொண்டிருந்தபோது ஒரு இருண்ட குழாய் பகுதியில் ஸ்லைடில் நீரோட்டம் குறைந்து சறுக்கல் எதிர்பாராத விதமாக நின்று போனது. பயமும் குழப்பமும் அவர்களை சூழ்ந்தது. தடங்கள் வந்ததும் ஹிப்போவின் மனதில் யானை மாமாவின் வார்த்தைகள் ஒலித்தன. ஹிப்போவுக்கு விடை கிடைத்தது. சாகசம் என்பது தடை வரும்போது ஓடுவதல்ல, அதை சமாளிக்கதுதான். அவர்களின் முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. நண்பர்கள் இருவரும் வேகமாக சறுக்கி கீழே உள்ள நீர்த்தொட்டியில் தொப்பென்று விழுந்தார்கள். ஆனால் அது முடிவல்ல. ஒரு புதிய ஆபத்து அங்கே காத்திருந்தது. நீர்த்தொட்டியின் ஓரத்தில் அமைதியாக பதுங்கியிருந்த முதலை அவர்களை கண்டதும் தன் பற்களை காட்டி சிரித்தது. அது இருவரையும் நோக்கி வேகமாக வர ஆரம்பித்தது. இந்த ஆபத்தை மேலே இருந்து பார்த்த யானை மாமா ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. தனது பெரிய தும்பிக்கையால் நீர்த்தொட்டி குழாயிலிருந்து நீரை உறிஞ்சி அதை ஒரு சக்தி வாய்ந்த ஜெட் போல முதலையின் முகத்தில் பீச்சி அடித்து முதலையை பிடித்து தூக்கி எறிந்தது. முதலை பயந்து ஓடிவிட்டது. யானை மாமா உடனடியாக கீழே வந்து இருவரையும் அன்புடன் கரைக்கு தூக்கி சென்றார். அந்த நாள் அவர்களுக்கு சாகசமும் வீரமும் புத்திசாலித்தனமும் நிறைந்த மறக்க முடியாத நாளாக அமைந்தது. என் குட்டி நண்பர்களே, உண்மையான சாகசம் என்பது எதிர்பாராத தடைகளை கடந்து புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதுதான். நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம். இப்போது Hi kids, subscribe and like. அது ஒரு வெயில் நிறைந்த விடுமுறை நாள். எங்கள் குட்டி நண்பர்களான டைகர், ஹிப்போ மற்றும் அவர்களது வழிகாட்டியான யானை மாமா பெரிய நீர்ச்சறுக்கு பூங்காவிற்கு வந்தார்கள். அங்கிருந்த உயரமான சாகச அலை ஸ்லைடை பார்த்த டைகர் உற்சாகத்தில் துள்ளினான். ஹிப்போ பயப்பட்டான். ஆனால் அனுபவம் மிக்க யானை மாமாவுக்கு தெரியும், ஒரு புதிரால் மட்டுமே அவர்களுக்கு துணிச்சல் வருமென்று. இருவரும் ஏணிப்படிகளில் ஏறி ஸ்லைடின் உச்சியை அடைந்தார்கள். டைகர் உற்சாக கூச்சலுடன் சறுக்கலை தொடங்கினான். ஹிப்போவும் அவனை பின்தொடர்ந்தான். காற்று போல அவர்கள் வேகமாக பறந்தார்கள். வேகமாக சென்று கொண்டிருந்தபோது ஒரு இருண்ட குழாய் பகுதியில் ஸ்லைடில் நீரோட்டம் குறைந்து சறுக்கல் எதிர்பாராத விதமாக